الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی رسولہ خاتم النبیین واصحابہ الطاہرین والمسلمین والمؤمنین کلہم اجمعین اما بعد حتی اذا جاء احدهم الموت قال رب ارجعون لعلی اعمل صالحا فیما ترکت کلا صدق اللہ المولانا العظیم. அன்னி மிக்க தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய அருட்கொடைகளை நமக்கு வழங்கியிருக்கிறார். இந்த அருட்கொடைகளில் மிகவும் உன்னதமான ஒரு அருட்கொடை அல்லாஹ் நமக்கு வழங்கிய வாழ்நாள் என்பது நமக்கு வழங்கிய அருட்கொடைகளில் மிகப்பெரிய அருட்கொடை. இந்த வாழ்நாளை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளையும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எனவேதான் முன்னோர்கள் ஒவ்வொரு நாளையும் மிகவும் கனிமத்துடைய நாளாக, ஒவ்வொரு நாளையும் பொக்கிஷமான நாளாக கருதி அமல் செய்து வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்தார்களின் வயது என்பது 60 70 வரையும் தான் இருக்கும். அதனை கடப்பவர்கள் குறைவுதான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இப்போ நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய வாழ்நாளை நாம் பயன்படுத்த வேண்டும். மௌத்து வருவதற்கு முன்னால் என்னென்ன இபாதத்துகள் எல்லாம் நம்மால் செய்ய முடியுமோ அந்த இபாதத்துகளை செய்து கொள்ள வேண்டும். மௌத்து வரக்கூடிய சூழ்நிலையில் ஒரு மனிதன் நான் அமல் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுவான். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்குண்டான வாய்ப்பை வழங்க மாட்டான். என்று ஓதப்பட்ட பல வசனங்களில் அல்லாஹ் ஒரு இடத்திலே சொல்கிறான், ஹத்தா இதா ஜாஅ அஹதஹுமுல் மௌத், மனிதர்களுக்கு மௌத்து வரக்கூடிய நேரத்தில், அவர்களுடைய மரணம் வரக்கூடிய நேரத்தில், கால ரப்பி இர்ஜிஊன், அந்த மனிதன் அல்லாஹ்விடத்திலே சொல்லுவான், என்னுடைய ரப்பே, என்னை மீண்டும் நீ உலகத்திற்கு அனுப்புவாயாக. லஅல்லி அஅமலு சாலிஹன் ஃபீமா தரக்து, நான் உலகத்திலே எந்தெந்த அமல்களெல்லாம் செய்யாமல் விட்டுவிட்டேனோ அந்த அமல்களையெல்லாம் நான் செய்துவிட்டு வருகிறேன். எனவே என்னை திருப்பியும் உலகத்திற்கு அனுப்பு என்று அல்லாஹ் மனிதன் கேட்பான் அல்லாஹ்விடத்திலே. நான் அல்லாஹ் சொல்கிறான், கல்லா, அவன் கேட்பது ஒருபோதும் நடக்காது. இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, அவன் சொல்லுவது கேட்பதெல்லாம் வெறும் வார்த்தைகள் தான், ஆனால் அது நடக்கவே நடக்காது என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ நம் வாழ்நாள் முடிவதற்கு முன்னால் நம்மால் என்னென்ன இபாதத்துகளை செய்ய முடியுமோ அந்த இபாதத்துகளை செய்து கொள்வதுதான் மிகவும் அறிவாளிகளினுடைய செயலாக இருக்கிறது. ஹஜரத் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவார்கள், என் வாழ்வில் என்னை விட்டு தப்பிப்போன எந்த விஷயத்திற்காகவும் துளி அளவு கூட நான் கவலைப்பட மாட்டேன். கவலைப்பட்டது கிடையாது. என்னுடைய வாழ்க்கையில் என்னென்னமோ என்னை விட்டும் தவறி போயிருக்கு, அதற்கெல்லாம் நான் துளி கூட கவலைப்பட மாட்டேன். ஆனால் ஒவ்வொரு நாள் சூரியன் மறைகிற போதும் ஒரே ஒரு விஷயத்தை குறித்து மாத்திரம் நான் மிகவும் கவலைப்படுவேன். தினசரியும் சூரியன் மறையும் போது நான் ஒரு விஷயத்துக்காக கவலைப்படுவேன். என்னன்னா, நேற்றை விட அதிகப்படியான எந்த ஒரு நற்செயலும் செய்யாமல் என் வாழ்நாளில் ஒரு நாள் கழிந்து விட்டதே என்று கவலைப்படுவேன். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, என்னை விட்டும் போன எதுக்கும் நான் கவலைப்பட மாட்டேன், ஆனால் தினசரியும் நான் ஒரு விஷயத்துக்காக கவலைப்படுவேன். என்னன்னா, நேற்றை விட இன்றைய நாள் நான் பெரியதாக ஒன்றும் அமல் செய்யவில்லையே, நாம் இந்த ஒரு நாளை நான் சரியாக பயன்படுத்தவில்லையே என்று கவலைப்படுவேன். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்.
ஹசன் பஸ்ரி ரஹிமஹுமுல்லா சொல்லுவார்களாம், மனிதன் கடந்து செல்கின்ற எந்த ஒரு நாளும் இப்படி செல்லாமல் கடந்து செல்வதில்லை. ஒரு மனிதனை ஒரு நாள் கடந்து செல்கிறது என்றால் அந்த நாள் அவனை பார்த்து இப்படி சொல்லிவிட்டு கடந்து செல்கிறது. என்ன சொல்கிறது ஒவ்வொரு நாளும்? ஹசன் பஸ்ரி ரஹிமஹுமுல்லா சொல்கிறாங்க, இப்னு ஆதம் அந்த நாள் சொல்லுதான் ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதனை பார்த்து, அன யௌமுன் ஜதீதுன், நான் உனக்கு புதிய நாளாக இருக்கிறேன். ஆதமின் மகனே, நான் உனக்கு புதிய நாளாக இருக்கிறேன். நீ என்னை என்ன செய்ய போகிறாய் என்பதை நான் காண ஆவலாக இருக்கிறேன். நான் சென்று விட்டால் இனி ஒருபோதும் உன்னிடத்திலே திரும்பி வரப்போவதில்லை. நீ விரும்பினால் என்னை அழகிய முறையில் பயன்படுத்திக் கொள். அதற்கான பலனை உன் வாழ்வில் நீ பெற்றுக்கொள்வாய். நீ விரும்பினால் என்னை பயன்படுத்தாமல் நாளை செய்கிறேன் என்று தள்ளி போடு. ஆனால் ஒன்றை நீ நன்றாக விளங்கிக் கொள் மனிதனே, இன்றாகிய நான் இப்போது உன்னை விட்டு நான் சென்று விட்டால் இனி எப்போதும் வரப்போவதில்லை. அந்த நாள் ஒவ்வொரு நாளும் மனிதனை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு தான் கடந்து செல்கிறது என்று ஹசன் பஸ்ரி ரஹிமஹுமுல்லா கூறுகிறார். நான் உனக்கு ஒரு புதிய நாளாக இருக்கிறேன். இந்த நாளை நீ எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அப்படி பயன்படுத்திக் கொள்ளும். உன் வாழ்க்கையில் இன்றைய நாள் இன்னைக்கு மட்டும்தான் கிடைக்கும். இனி உன் வாழ்க்கையில் எப்பயுமே நான் திருப்பி வரமாட்டேன். ஒவ்வொரு நாளும் மனிதனை பார்த்து சொல்லிவிட்டு விடையேறுகிறது என்று ஹசன் பஸ்ரி ரஹிமஹுமுல்லா அவர்கள் கூறுகிறார்கள். என்றால் மனிதர்களுக்கு கிடைத்த ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நொடியும் மகத்தானது. அதை பயன்படுத்தி கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் என்பதைத்தான் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுமுல்லா இதன் வழியாக நமக்கு சொல்லி காட்டுகிறார். நமக்கு பல கவலைகள் இருக்கலாம், பல வேலைகள் இருக்கலாம், உலகத்தினுடைய வேலைகள் இருக்கலாம், எத்தனை விஷயங்கள் வேண்டுமானாலும் இருக்கலாம். முஜாஹித் ரஹிமஹுமுல்லா நாளை மறுமையில் நடைபெறக்கூடிய ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். நாளை மறுமை நாளில் மஹ்ஷருடைய மைதானத்தில் அல்லாஹு தஆலா 4 விதமான மனிதர்களை விசாரிப்பான். 4 விதமான மனிதர்களை அல்லாஹ் விசாரிப்பான். அந்த 4 விதமான மனிதர்கள் யாருன்னா, முதல் வகையினர் முஜாஹித் ரஹிமஹுமுல்லா சொல்கிறாங்க, முதல் நபர்கள் செல்வந்தர்கள். 2வது வகையினர் பார்த்தோம்னா கஷ்டங்கள், சோதனைகள் கொடுக்கப்பட்டவர்கள். 3வது வகையினர் பார்த்தீங்கன்னா அடிமைகள், பணியாளர்கள். 4வது வகையினர் பார்த்தீங்கன்னா ஏழைகள். இந்த 4 வகையினரையும் அல்லாஹ் நாளைக்கு கூப்பிட்டு விசாரிப்பான். ஆனால் இந்த 4 வகையினருமே எப்படிப்பட்டவங்கன்னா, அவங்கவுங்க வேலையில் அவங்கவுங்க இருந்தாங்க, தன்னுடைய வாழ்நாளை இபாதத்திலே கழிக்கவில்லை. செல்வந்தர் அவருடைய செல்வச் செழிப்பை பாதுகாப்பதிலேயே வாழ்க்கையை கழித்தார், இபாதத்து செய்தார். அதே மாதிரி கஷ்டங்களும் சோதனைகளும் கொடுக்கப்பட்டவர் அதிலேயே உலர்ந்து கொண்டிருந்தார், அதிலிருந்து மீளக்கூடிய வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தார், இபாதத்து செய்யல. 3வது அடிமைகள், பணியாளர்கள், வேலையாளர்கள், அந்த வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தானே தவிர அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்யல. 3வது ஏழைகள் அவர்கள் அந்த ஏழ்மையிலே வாடிக்கொண்டிருந்தார்களே தவிர அல்லாஹ்வுக்கு எந்த இபாதத்தும் செய்யல. இந்த 4 பேரையும் அல்லாஹ் கூப்பிடுவானாம். அருமையான ஒரு நிகழ்வை நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் முஜாஹித் ரஹிமஹுமுல்லா. முதல்ல அல்லாஹ் செல்வந்தர்களை கூப்பிடுவானாம். நீங்கள் ஏன் உலகத்தில் வாழும்போது எனக்கு எந்த இபாதத்துமே செய்யாமல் வாழ்ந்தீங்க அப்படின்னு செல்வந்தர்களை பார்த்து அல்லாஹ் கேட்பான். ஏன் வாழ்க்கையை வீணாக கழிச்சிங்க, ஏன் இபாதத்தை செய்யவில்லை அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். அதுக்கு அவங்க சொல்லுவாங்களா, யா அல்லாஹ், நாங்கள் உலகில் வாழும் காலத்தில் நீ எங்களுக்கு அதிகமான செல்வத்தை கொடுத்தாய், அதிகமான பொருளாதாரத்தை கொடுத்தாய். நாங்கள் என்ன செஞ்சோம், நீ கொடுத்ததை மென்மேலும் பன்மடங்காக ஆக்குவதற்கு முயற்சி செய்து கொண்டே இருந்தோம். செல்வத்தை பாதுகாப்பதிலேயே நாங்கள் ஓடிக்கொண்டிருந்தோம். எனவே நீ கொடுத்த வயசு எங்களுக்கு பத்தவே இல்லை, இதில் நாங்கள் எங்கே அமல் செய்கிறது? நீ கொடுத்த செல்வத்தை பெருக்குவதற்கும் நீ கொடுத்த செல்வத்தை பாதுகாப்பதற்குமே எங்களுக்கு வயசு பத்தலை, காலங்கள் பத்தலை, இதில் நாங்கள் எங்கே உன்னை அமல் செய்வது? எனவே எங்களுக்கு நேரங்கள் எல்லாம் அதிலே போய்விட்டது. உன்னை இபாதத்து செய்ய முடியல, உன்னை வணங்க முடியல, உன்னை திக்ரு செய்ய முடியவில்லை, எதுவுமே செய்ய முடியல. சரி, அப்போ அல்லாஹு தஆலா அப்படியா, சரி இருங்க அப்படின்னு சொல்லி
அல்லாஹு தஆலா நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூப்பிடுவானாம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூப்பிட்டு அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கிய ஆட்சி அதிகாரத்தையும் செல்வத்தையும் பொருளாதாரத்தை அனைத்தையும் அவர்களுக்கு முன்னால் நினைவுபடுத்துவான். பார்த்தீங்களா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு நான் எவ்வளோ பெரிய ஆட்சி கொடுத்துருந்தேன், எவ்வளோ பெரிய செல்வம் கொடுத்துருந்தேன், எவ்வளோ பெரிய பொருளாதாரம் கொடுத்துருந்தேன். அவர் உலகத்திலேயே பெரிய செல்வந்தரா, நீங்கள் செல்வந்தரா? இல்லை, அவர் தான் செல்வந்தர், மிகப்பெரிய உலகத்தையே ஆண்டவர். பார்த்தீங்களா, உலகத்தையே ஆண்ட சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், உலகத்திலேயே மாபெரும் செல்வந்தராக இருந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்னை இபாதத்து செய்யாமல் இருக்கவில்லையே. அவர் இபாதத்து செய்தாரே, என்னை வணங்கினாரே, அவருக்கு என்னை வணங்குவதற்கு நேரம் இருந்திருக்கிறதே. ஆனால் அவருக்கு கொடுக்கப்பட்டதில் ஒரு சொட்டு தான் உங்களுக்கு செல்வத்தை நான் கொடுத்தேன். ஆனால் நீங்கள் அதை வச்சுக்கிட்டு அதிலேயே போயிட்டீங்க, இபாதத்து செய்கிறதுக்கு நேரம் இல்லை என்று சொல்கிறீர்களே. அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அடுத்ததாக சோதனையிலும் கஷ்டங்களிலும் ஈடுபடுத்தப்பட்டவர்களை அல்லாஹ் கூப்பிடுவான். கூப்பிட்டு, நீங்கள் ஏங்க எந்த இபாதத்துமே செய்யலை, உலகத்தில் எனக்கு எந்த ஒரு இபாதத்துமே செய்யாமல் வாழ்நாளை கழித்தீர்களே, என்ன காரணம்? இப்போ அவங்க சொல்லுவாங்களே, யா அல்லாஹ், நீ தான் என்னை போட்டு வாட்டுன்னு வாட்டுனிய உலகத்தில், அடிக்கு மேலே அடி, சோதனைக்கு மேல் சோதனை, கஷ்டங்களுக்கு மேலே கஷ்டம், எங்களை போட்டு வாட்டி கொண்டிருந்தாயே. அந்த சோதனைகளிலிருந்து நாங்கள் மீண்டு வருவதற்கு எங்களுக்கு ஆயுசு பத்தலை, எங்களுடைய நாள் போதுமாக இல்லை, எனவே எங்களால் இபாதத்து செய்ய முடியல அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்படியா, சரி இருங்க அப்படின்னு ஹஸரத்னா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே அல்லாஹ் கூப்பிடுவான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் எந்த விதத்திலெல்லாம் சோதித்தான், எந்த விதத்திலெல்லாம் அவர்களுக்கு கொடிய நோயை கொடுத்து அவர்களுக்கு சோதித்தான் என்பதையெல்லாம் எடுத்து காட்டுவான். அவர்களுக்கு ஏற்பட்ட இழப்புகளை அல்லாஹ் சொல்லுவான், அவர்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்களை எல்லாத்தையும் நினைவுபடுத்துவான். இப்போ அல்லாஹ் கேட்பானா, ஏப்பா ஹஸரத்னா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நான் கொடுத்த கஷ்டத்தை விடையா உனக்கு நான் கஷ்டம் கொடுத்துட்டேன்? அவர் அவ்வளவு பெரிய கஷ்டத்திற்கு உண்டாகியும் கூட என்னுடைய திக்ரை மறக்கவில்லையே, எனக்கு இபாதத்து செய்ய அவர் மறக்கவில்லையே. நான் எவ்வளவு கஷ்டம் கொடுத்தாலும் அந்த அய்யூப் நபி எனக்கு எவ்வளவு இபாதத்து செய்தார், நீ ஏப்பா செய்யலை அப்படின்னு அல்லாஹ் அந்த நபர்களிடத்தில் அல்லாஹ் கேட்பான். எதுவுமே பதில் சொல்ல முடியாமல் அதமல் அப்படியே திக்கித்து நிற்பார். மூன்றாவது பிரிவினர்கள் அடிமைகளையும் பணியாளர்களையும் அல்லாஹ் அழைத்து, நீ ஏப்பா உலகத்தில் நீங்கள் ஏன் எனக்கு இபாதத்தும் செய்யலை? அந்த பணியாளர்கள் சொல்லுவாங்க, யா அல்லாஹ், உலகத்தில் எங்களுக்கு நிறைய வேலைகள், எங்களுடைய எஜமானர்கள் எங்களிடத்திலே வேலை வாங்கி கொண்டே இருந்தார்கள், எங்களுடைய அழகால் நாங்கள் எப்பொழுதும் பாதிக்கப்பட்டு விடுமோ என்று பயந்து நாங்கள் வேலைகளிலேயே ஈடுபட்டு கொண்டிருந்தோம், எனவே எங்களால் இபாதத்து செய்ய முடியல. அப்படியா, ஹஜரத்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் கூப்பிடுவானா. யூசுப் நபியை கூப்பிட்டு அல்லாஹ் நிறுத்தி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த அழகையும் அவர்கள் அடிமையாக இருந்து அவர்கள் பட்ட கஷ்டத்தையும் நினைவுபடுத்தி, யூசுஃபை விட அழகையும் செழிப்பையுமா நான் உங்களுக்கு கொடுத்து விட்டேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடிமையாக இருந்து அவர்கள் பட்ட கஷ்டத்தை விடவெல்லாம் நீங்கள் கஷ்டப்படுகிறீர்கள். அவர் அவ்வளவு கஷ்டப்பட்டாலும் என்ன இபாதத்து செய்ய மறக்கவில்லையே, நீங்கள் ஏன் மறந்தீர்கள் என்று அந்த பணியாளர்களிடத்திலும் அடிமைகளிடத்திலும் அல்லாஹ் கேட்பான். அவங்க எதுவுமே சொல்ல முடியாமல் அவர்கள் அப்படியே திக்கித்து போய் நிற்பார்கள். நாலாவது கூட்டத்தார்கள் ஏழைகளை அல்லாஹ் அழைப்பான். நீங்கள் ஏன் உலகத்தில் வாழும் காலத்தில் எனக்கு இபாதத்து செய்யலை அப்படின்னு கேட்டபோது அவங்க சொல்லுவாங்களே, யா அல்லாஹ், நாங்கள் உலகத்தில் வாழ்கிற காலத்தில் நீ எங்களுக்கு பசி பட்டினி வறுமையை கொடுத்தாய், வறுமையை அகல பசி நீங்க பட்டினி விரண்டோடு இரவு பகலாக நாங்கள் உழைத்து கொண்டே இருந்தோம். யா அல்லாஹ், எனவே உன்னை வணங்குவதற்கு எங்களுக்கு நேரம் பத்தல, எங்கள் வறுமையை போக்குவதற்கே நாங்கள் பாடுபட்டு கொண்டிருந்தோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாமை அழைத்து அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஏழ்மையையும் வறுமையையும் அல்லாஹ் நினைவுபடுத்தி, இப்போ சொல்லுங்க, நீங்கள் ஏழ்மையால் சிரமம் அடைந்தீர்களா அல்லது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏழ்மையால் பெரும் சிரமம் அடைந்தார்களா? ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு எவ்வளவு ஏழ்மையை கொடுத்தும் அவர்கள் என்னை இபாதத்து செய்வதில் குறை செய்யவில்லையே, ஆனால் நீங்கள் ஏன் எனக்கு இபாதத்து செய்யாமல் இருந்தீங்க? இல்லை, 4 நபர்களுக்கும் பதில் சொல்லிவிட்டு
முஜாஹித் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறாங்க, அல்லாஹ் கடைசியாக அந்த 4 பிரிவினர்களுக்கும் அவர்கள் செய்த செயலுக்கு தக்கவாறு தண்டனை அல்லாஹ் வழங்குவான் என்று முஜாஹித் ரஹிமஹுல்லாஹ் அறிவிக்கிறார். அப்போ இந்த உலகத்தில் மறுமையில் எந்த ஒரு காரணமுமே சொல்ல முடியாது. நான் அப்படி ஆகிட்டேன், இப்படி ஆகிட்டேன், எனக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சு, அந்த பிரச்சனை இருந்துச்சு, அதனால் யாரெல்லாம் உன்னை இபாதத்து செய்ய முடியல, இல்லை உனக்கு பெரும் வாழ்நாளை நான் உனக்கு பாக்கியமாக கொடுத்தேனே, அது மிகப்பெரிய அருட்கொடை அல்லவா? எத்தனையோ நபர்கள் பார்க்கிறோம் சிறிய வயதிலேயே வஃபாத்தாகி விடுகிறார்களே, எத்தனையோ நபர்கள் விபத்திலே வஃபாத்தாகி விடுகிறார்களே, அவர்களுக்கு வயது குறைவாக கொடுக்கப்பட்டு இறந்து விடுகிறார்களே. ஆனால் உனக்கு நான் 60 வயசு கொடுத்திருந்தேன், 70 வயசு கொடுத்திருந்தேன், உனக்கு கொடுத்த இந்த நாளில் நீ ஏன் இபாதத்தை செய்யவில்லை என்று அல்லாஹ் கேட்கின்ற பொழுது நாம் எந்த ஒரு காரணம் சொன்னாலும் அதற்கு ஒரு காரணத்தை அல்லாஹ் வச்சிருப்பான். அல்ல நீ ரொம்ப கஷ்டப்படுத்துற, ஐயூப் நபியோடவா உன்னை கஷ்டப்படுத்திட்டேன், ஏன் நான் ரொம்ப ஏழையாக இருந்தேன், ஈசா அலைஹிஸ்ஸலாமோடவா நீ ஏழையாக இருந்த, இப்படி அல்லாஹ் ஒவ்வொருக்கும் ஒருவரை எடுத்து காட்டி எதுவுமே பதில் சொல்ல முடியாத அளவு அல்லாஹ் நாளை மறுமையிலே மனிதர்களை நிற்க வைத்து விடுவான். நாம் கவனமாக இருக்க வேண்டும். இந்த ரமதானுடைய காலம் ஒவ்வொரு நேரமும் மிக மிகவும் பொக்கிஷமானது. அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். முடிந்த அளவு நிறைய இபாதத்துகளை செய்ய வேண்டும். நம் வாழ்நாளிலே அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளையும் நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அது சுப்ஹானல்லாஹ்வின் மூலமோ அல்லது அல்ஹம்துலில்லாஹ்வின் மூலமோ அல்லது இஸ்திக்ஃபாரின் மூலமோ ஏதாவது ஒரு வழியிலே நம்முடைய ஒவ்வொரு நிமிடமும் நன்மையிலே கழிக்க முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட பாக்கியசாலிகளாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வாகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹி காத்தமின் நபிய்யீன் وأصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين أما بعد حتى إذا جاء أحدهم الموت قال رب ارجعون لعلي أعمل صالحا فيما تركت كلا صدق الله المولانا العظيم. மிக்க தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய அருட்கொடைகளை நமக்கு வழங்கியிருக்கிறார். இந்த அருட்கொடைகளில் மிகவும் உன்னதமான ஒரு அருட்கொடை அல்லாஹ் நமக்கு வழங்கிய வாழ்நாள் என்பது நமக்கு வழங்கிய அருட்கொடைகளில் மிகப்பெரிய அருட்கொடை. இந்த வாழ்நாளை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளையும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எனவேதான் முன்னோர்கள் ஒவ்வொரு